ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். கல்வியில் பெரியவர் கம்பர். நம்ம அப்போல்லாம் கம்பால் நம்ம வாத்தியார் அடித்ததுனால தான் நம்ம இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிருக்கோம் கல்வியில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. நம்ம 12வது எப்படியாவது பாஸ் ஆகிடணும், இல்லைனா நம்மளை கம்பாலே தான் அடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ. இதை கூறினவர் திருவிக்கா. கல்யாணத்துக்கு நம்ம பருத்தி பூ யூஸ் பண்ணுவோமா? மாட்டோம். அதனால தான் திருவிக்கா கல்யாண சுந்தரனார் இருக்கிறதுலே பெரிய பூ பருத்தி பூ, நம்ம கல்யாணத்துக்குலாம் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரிகடிகம் நூலின் ஆசிரியர். நல்லவன் யாராவது திரிவானா அங்கேயும் இங்கேயும்? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு கூறினவர் மீனாட்சி சுந்தரனார். நம்மளுக்கு நோய் வந்துச்சுன்னா நம்ம யாரை தேடி போவோம்? கோயிலுக்கு மீனாட்சி அம்மனை தேடி போவோம். நான்மணி கடிகை நூலை இயற்றியவர் விளம்பி நாகனார். நம்ம நாகம் மணியை கக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நாகம் விளம்பி நாகனார். நாகம் நாகம் மணியை கக்கும். பழமொழி 400 மூன்றுரை அறையனார். ஓவராக பழமொழி பேசினா 3 அறை கொடுக்கணும். 4 அடி 400 சமண முனிவர்கள். முனிவர்களை நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 400 ரூபாயாவது அவங்க வத்தலை பாக்கில் வைக்கணும், இல்லைன்னா நம்மளை 4 அடி சாத்துன்னு சாத்துவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.